நாடு முழுவதும் 30 லட்சம் பேர் தங்களது மானிய சமையல் எரிவாயு சிலிண்டர்களை திரும்ப ஒப்படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு இன்று வானொலி மூலம் உரையாற்றிய அவர், மக்களின் செல்வாக்கே ஜனநாயகத்தின் ஆணிவேர் என குறிப்பிட்டார். நாட்டு மக்களிடமிருந்து தமக்கு ஏராளமான ஆலோசனைகள் வந்துள்ளதாகவும், பல ஆலோசனைகள் வியப்பளிக்கும் வகையில் இருந்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் 30 லட்சம் பேர் தங்களது மானிய சமையல் எரிவாயு சிலிண்டர்களை திரும்ப ஒப்படைத்துள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, பணக்காரர்களை விட சாதாரண மக்கள்தான் இந்த செயலை ஆற்றியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மக்களின் இந்த செயல் அமைதி புரட்சி இல்லையா என கேள்வி எழுப்பிய அவர், இதேபோன்று கதர் விற்பனையிலும் புரட்சி ஏற்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வரும் தீபாவளி நாளில் நாட்டு மக்களின் இல்லங்களையும் உடலையும் கதர் ஆடைகள் அலங்கரிக்க வேண்டும் எனவும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விரைவில் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் குடும்பத்தினர் தன்னை சந்திக்க உள்ளதாகவும், இது தமக்கு கிடைத்த பெருமிதம் என்றும் மோடி குறிப்பிட்டார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது தேர்தல் ஆணையம் மாற்றம் கண்டு வருவதாகவும், மக்கள் நண்பனாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருவதாகவும் மோடி கூறியுள்ளார்.